துபாயில் உள்ள பண்ணைக்கு சென்று அழகான ஆட்டுக்குட்டிக்கு பசியார பால் கொடுக்கலாமா? நாம் விடுமுறை நாட்களில் நீண்ட தூரம் ஒரு இடத்துக்கு பயணம் செய்யும் போது இடையிடையே பச்சை பசேல் என்ற இயற்கையான இடங்களையும் ஆங்காங்கே ஒட்டகம் மேய்க்கும் பண்ணைகளை எல்லாம் பார்த்திருப்போம். இங்கேயும் போவோமா என்று யோசித்துவிட்டு இல்ல வேணாம் நேரமாகிவிடும் என்று அந்த இடத்திற்கு போகாமலே கடந்து போயிருப்போம். அப்படி நாம் கடந்து சென்ற இடத்திற்கு நான் இன்று போயிருந்தேன். துபாயில் அல் குத்ரா என்ற ஏரியாவில் உள்ளது இந்த இடம். வாகனத்தை ஓட்டிச் செல்வதற்கு அந்த அளவு தார் ரோடு இல்லை என்றாலும் போகலாம். ஆனாலும் மிகப்பெரிய பாலைவனம், ஆங்காங்கே குட்டி குட்டி பண்ணைகள், ஆறுதலாக நம்மை கடந்து செல்லும் ஒட்டகங்கள். அந்தி சாயும் நேரம். இவ்வளவு காட்சிகளை கண்டும் சென்ற காரை நிறுத்தாமல் இருக்கலாமா? ஒட்டகம், ஆடு, கோழி, தூரமாக கேட்கும் குருவிகளின் ஓசை காதிற்கு இனிமையாகத்தான் இருந்தது. பிறந்து கொஞ்ச நாள் தானான ஆட்டுக்குட்டி போல பால் போத்தலை கண்டதும் பின்னாலேயே ஓடி வந்திருந்தது. ஆளுக்கு நல்ல பசி போல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாம் தேநீர் அல்லது டீ குடிக்கும் போது ஒரு ருசிக்காக உறிஞ்சி உறிஞ்சி கொஞ்சம் சத்தமாக குடிப்போம் இல்லையா? அதே போல் தான் இந்த ஆட்டுக்குட்டியும் குடித்திருந்தது. கூடவே இந்த பண்ணையில் இருந்து கொஞ்சம் நடந்து சென்றால் ஒரு ஒட்டக பண்ணையும் இருக்கும். ஒட்டகத்தை அருகில் இருந்து பார்க்கும் ஆசையில் நாங்கள் அங்கு சென்று கதவை தட்டினோம். பாகிஸ்தான் நாட்டுக்காரவர் தான் அங்கு இருந்திருந்தார். யார் நீங்க, இங்கெல்லாம் வர வேண்டாம் என்று சொல்லல. அவர் இதற்கெல்லாம் என்ன அனுமதி கேட்டு வாங்க என்று சொல்லியிருந்தார். ஏழ்மை மனது இல்லையா? அன்புக்கு என்ன குறை இருக்கும் அங்கு? உள்ளே போனோம். எவ்வாறு என்ன பெண்ணோம் பெரிய ஒட்டகம், 15 வயதாம் அதற்கு. ஆண் ஒட்டகம் என்று சொல்லியிருந்தார். தலைவர் தான் இங்கு இருக்கும் பெண் ஒட்டகங்களின் காதலன் போலும். விட்டால் வேலி பாய்ந்து விடுவார் என்று பாதுகாப்பு கூடத்தில் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். வாங்கலன் தேநீர் ஒன்று போட்டு குடிப்போம் என்று அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலே இந்த சூழ்நிலைக்கு ஒரு தேநீர் குடிக்கத்தான் வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றியது. அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று சரி வாங்க என்று நாங்களே ஊற்றி அவருக்கும் கொடுத்து अभी शादीशुदा है, नया नया शादी हो गया, नया नया शौकत है, बाद में बर्बादी है। थोड़ा रहेगा गरम गरम चाय. பண்ணை முன் இருக்கும் சோஃபாவில் ஒய்யாரமாய் உட்கார்ந்து ஆவி பறக்க பறக்க சுட சுட தேநீர் குடித்த அனுபவம் உண்மையிலேயே நன்றாக இருந்தது. हाय करो. कैसा है अंकल? ठीक है. सलाम सलाम सलाम. ऑर्डर वो होता पावो. நாங்கள் குடித்த தேநீர் கிளாஸை வலுக்கட்டாயமாக தாங்க நான் தான் கழுவுறேன் என்று அவர் கூறிவிட்டு மஹ்ரிப் நேரம் ஆகிவிட்டதால் அங்கேயே வுழு செய்துவிட்டு நாங்கள் தொழுதிருந்தோம். மாலையும் மங்கிவிட்டதால் சரி போயிட்டு வாரோம் என்று சொல்லியிருந்தோம் அவரிடம். இல்ல சமைக்கலாம் இங்க இருக்கு, சாப்பிட்டு போங்களேன் என்று சொல்லியிருந்தார். உண்மையை சொல்ல போனால் இரவைக்கு இங்கேயே தங்கி போகலாம் என்ற ஆசை இருந்தது எங்களுக்கு. என்றாலும் அவருக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாமே என்று அங்கிருந்து வந்து விட்டோம். ஃப்ரீயா இருந்த ஒரு தரம் போயிட்டு வாங்க.